என் கேரக்டரையே எனக்கு டாஸ்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து கானா வினோத் 18 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியோட வெளியே போயிருக்காரு. இது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒரே நாள் என்ன மேல இருந்து என்ன கலகு மூட்டி ஏதோ பிரச்சனை பண்ணி இவெல்லாம் ராஜாவா இருக்க கூட சட்டுன்னு கீழே எத்தனை வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எபிசோட பார்க்கும்போது எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆயிடுச்சு. இந்த சீசன் 9ல கானா வினோத்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் டாப் 5ல வருவார்னு கூட மக்கள் எதிர்பார்க்கல. அவர் தான் டைட்டில் வின்னராக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் மக்களோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ அவர் பணப்பெட்டியோட வெளியே போனது மக்களுக்கு பெரிய ஷாக்காகவே இருந்துச்சு. ஏன் இவர் இவ்வளோ அவசரப்பட்டு வெளியே போயிட்டாரு, இவர் இருந்திருக்கலாமே அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அவரே விருப்பப்பட்டு தான் வெளியே போனாரா, இல்லை யாரோட நெருக்கடியின் பேரில் வெளியே போனாரா, இல்லை உள்ளே இருக்கிறவங்களே அவருக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்களா, இல்லை அவரை யாராவது உசுப்பேத்தி வெளியே அமிச்சாங்களா அப்படின்னு பல சந்தேகங்கள் மக்களுக்கு எழுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரோரா வேணும்னே கானா வினோத் மனசை குழப்பி அவரை வெளியே போக வச்சாங்க அப்படின்னு ஒரு சிலர் அரோராவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அரோரா போனதுக்கு அப்புறம் தான் கானா வினோத் கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பமானாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கானா வினோத் முன்னாடியே பெட்டியை தூக்குற பிளான்ல இருந்திருந்தா கூட பரவாயில்ல, எதர்ச்சியா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் கானா வினோத் பெட்டியை தூக்குறாரு. இதனாலதான் மக்களுக்கு பெரிய சந்தேகமே வந்தது. கானா வினோத் ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பிக் பாஸ் அவர்கிட்ட பேசும்போது அதுக்கு கானா வினோத் என்ன சொன்னாருன்னா, இல்லை பிக் பாஸ், இந்த பணம் எனக்கு போதும், இவ்வளோ நாள் நான் நீடிச்சுட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார் கானா வினோத். இந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சபரிக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிக் பாஸ், அதனால் நான் இதோட கிளம்பிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பிக் பாஸ், வினோத் இது சில லட்சங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த சில லட்சங்கள் பல கோடிகளாக மாறணும், நீ ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்தி அமைச்சாரு பிக் பாஸ். அப்போ கூட அரோரா பிக் பாஸ் வினோத்துக்கிட்ட பேசுனதை கேட்டு ஃபீல் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கானா வினோத் ஃபீல் பண்ணி அங்கே வெளியே போகும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த அரோரா மட்டும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் ஃபீலே இல்லை. இது வெளியே இருக்கிற மக்கள் மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அவங்க மேலே பல விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தாங்க மக்கள். வினோத் வெளியே போனதில் அரோராவோட பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு மக்கள் எல்லாருமே அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் கேம் தானே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அரோரா அவங்க குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள வெளியே அனுப்பணும்னு பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு படி மேலே கானா வினோத் இருந்திருக்காரு, யார் டைட்டில் வின் பண்ணாலும் அட்லீஸ்ட் அரோரா ரன்னராவாச்சும் இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் அவங்களோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கானா வினோத்தை ட்விஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கானா வினோத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் கானா பாடல்கள் பாடி அதன் மூலிமா வர வருமானத்தை தான் அவர் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் பிக் பாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போவார், அவர் டைட்டில் வின் பண்ணுவார், அவர் மிகப்பெரிய அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும், அதை வச்சு அவர் சீக்கிரம் வளர்ந்து வந்துடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரோராவோட இந்த குறுக்கு புத்தினால அவர் டென்ஷன் ஆகி போய் பணப்பெட்டியை தூக்குனது மக்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. பிக் பாஸோட டைட்டில் வின்னர் யாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் யாரை டென்ஷன் பண்ணி வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.